அனைவருக்கும் வணக்கம். மேடையில் அமர்ந்திருக்கிற முக்கியமான 2 பேருக்கு, த மோஸ்ட் எனர்ஜெட்டிக், மோஸ்ட் சார்மிங் 2 யங் மென், கங்கை அமரன் சாருக்கும் தேவா சாருக்கும் என்னோட முதல் வணக்கம். எம்மா ரேகா ரொம்ப வருத்தப்பட்டாங்க நீங்க ஐயா சொன்னதுக்கு 2 பேரும். இப்படி பண்ணிட்டேம்மா. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அண்ட் மேடை மேல பெரியோர்கள் பல பேர் இருக்காங்க. ஒவ்வொருத்தரோட பேரையும் சொன்னேன்னா ஆல்ரெடி கொஞ்சம் லேட் ஆயிட்டு இருக்கு. அதனால ஐ டோன்ட் வாண்ட் டு டேக் டூ மச் டைம். அனைவருக்கும் வணக்கம். எங்க ஆடியன்ஸ் அனைவருக்கும் என்னோட வணக்கம். மீடியா ஃப்ரெண்ட்ஸ், முதல்ல congratulations and all the very best to Mr. Srikanth Deva on his 100th film. ரொம்ப energetic இருந்தது. The first thing which struck me was Mr. Sujit, and congratulations to you. நீங்க 2 பேரும் brothers மாதிரி இருந்தீங்க பார்க்கிறதுக்கு. இறங்கும் போதே நான் பார்த்தேன், எனக்கு திடீர்னு டவுட்டா இருந்தது, ஸ்ரீகாந்த் தேவா இப்படி இருக்காரு பார்க்கறதுக்கு. அந்த மாதிரி ரொம்ப கியூட்டா இருந்தது அந்த காம்பினேஷன். எனக்கு first thing which struck me is the energy, and the cuts, the camera, everything I thought was very coordinated, and you were also very energetic. அசோக் பத்தி சொல்லவே வேண்டாம். அசோக் ஐ ஃபீல் இஸ் a very very talented boy. இப்போ முதல்ல பேசினாரு. அவர் பேசினதுல இந்த மாதிரி ஒரு விழால என்ன பேசணுமோ அது கரெக்டா பேசினாரு. ரொம்ப அழகா பேசினாரு. தேவா சாரோடும் ஸ்ரீகாந்த் தேவா அவர்களோடும் மெலடிஸ் பத்தி அவர் பேசினாரு. பல விஷயங்கள் நம்ம ஓவர் தி இயர்ஸ் மறந்து போயிடும். அதை ஞாபகப்படுத்துற மாதிரி இது மிஸ்டர் தேவா, ஸ்ரீகாந்த் தேவாவோட விழா. ஹீ இஸ் a ஹீரோ ஆஃப் திஸ் ஈவென்ட் இல்லையா? ஸோ அவரோட அந்த பாயிண்ட்ஸ் எடுத்து சொன்னது அவ்வளோ அழகா இருந்தது. அண்ட் yeah, so wonderful, so much energy, and all the technicians cuts எல்லாம் செமையா இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. யார் எடிட்டர் பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஈவன் ஐ லவ்ட் யுவர் கேமரா. நிறைய ஷாட்ஸ் இப்படி பளிங்கு மாதிரி இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. ஆல் தி பெஸ்ட் டு தி டீம். ஒரு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, சாரி கம்பேரிட்டிவ்லி. படத்தை ரிலீஸ் பண்ணுறது தான் இப்போ ரொம்ப பெரிய போராட்டமா இருக்கு. எவ்வளோ கஷ்டம். ஓகே, படம் எடுக்கும் போது ஏன் ஈஸி சொல்றேன்னா, நம்ம ஒரு விஷயத்தை நேசிச்சு பேஷனேட்டா பண்ணும்போது அதுல நமக்கு கஷ்டமே தெரியாது. ஏன்னா நம்ம எவ்வளோ உழைச்சாலும் எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் அதை நம்ம என்ஜாய் பண்ணி பண்ணுவோம். ஸோ அதனால அந்த கிரியேட்டிவ் ப்ராசஸே நமக்கு ஒரு ஹையை கொடுக்கும். ஸோ அதனால அந்த போர்ஷனை நம்ம முடிச்சுட்டு வந்துடுவோம். அதுக்கப்புறம் ஒரு ரிலீஸுக்கான ஒரு வெயிட் இருக்கு பாருங்க. அது ரொம்ப யூனோ ரொம்ப பெயின்ஃபுல். அந்த டெலிவரிக்கு முன்னால அந்த ஆமா ரொம்ப கொடுமையானது. இங்க ராஜன் சாரும் உதயகுமார் சாரும் இருக்காங்க. 2 பேரும் யூனோ லைக் யூடியூபுக்கு போனா ராஜன் சாரோட வீடியோஸை பார்க்காம வெளியே வர மாட்டேன். The way he talks. And நம்ம ஆங்கர் இருக்காங்கல்ல ரேகா, அப்பா அடேங்கப்பா. நான் முதல்ல கேட்டேன், எங்கம்மா உங்க ஃப்ரெண்டு பயில் வந்தங்கன்னு காணவே இல்லையே, இருக்காரா எங்கேயாவது? இல்ல ராஜன் சாரும் ரேகாவும் இருக்காங்கன்னு அவங்க வரவே இல்லையோ போல இருக்கு. ஸோ உதயகுமார் சார், நானும் நீங்களும் சேம் பெஞ்ச் சார். உதயகுமார் சார், நானும் நீங்களும் சேம் பெஞ்ச். முதல்ல அதுதான் பார்த்தேன். ஸோ எம்எல்ஏ அவர்களுக்கு என்னோட வணக்கம். ரொம்ப முக்கியமான கெஸ்ட். அண்ட் மிஸ்டர் ஞானசேகர் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவர் எங்களுக்கு இடம் வைத்திருக்காரு. So anyway, it is like a family function. I think family எல்லாரும் இங்க இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். It's a time to celebrate his talents, and all the best. Thank you very much. வணக்கம்.